ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابه فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. وقال في آية آخر ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال في حديثه وأعطى لله فقد استكمل الإيمان. புகழெழுத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவருடைய அவருடைய சலாம் இது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்தியத்தோழர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் மீதும் வாழக்கூடியவர்கள் மீதும் மறுமை நாள் வரை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்வார்களோ அவர்கள் மீதும் பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய ஒரு ஆர்வம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமான ஒரு வழிகேடு விஷயத்தை பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்புகிறோம். பிப்ரவரி மாதம் வந்துவிட்டாலேயே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் வேலண்டைன் டே என்கின்ற ஒரு பெயரில அனாச்சாரங்களை புகுத்தி மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இன்று இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இளம் பெண்கள் உட்பட பலர் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உண்மையிலே மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த லவ் காதல், இந்த ஜும்மாவுடைய தலைப்பு காதல் செய்வோம் அப்படிங்கிறதா ஜும்மாவுடைய தலைப்பு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த காதல் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா என்பதை நாம் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவர்கள் தான் இந்த தவறான ஒரு கொள்கை, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான கொள்கையை இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே இருந்து கொண்டு பலரும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை இஸ்லாமிய அறிவு கூட அப்படிப்பட்டவர்களிடத்திலே இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த காதல் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதா இல்லையா என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம உரையுடைய இடையிலே நாம் பதிவு செய்வோம். அதற்கு முன்னோட்டமாக அன்பான சகோதரர்களே, லவ் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிய வேண்டும். நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை விரும்புவது, ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுவது, இது நம்மோடு இருந்தால் நன்றாக இருக்கும், இது நம்மிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும். சில பேருக்கு மொபைல் மேல நிறைய ஆசை இருக்கும், மொபைல் மேல எல்லாம் போய். சில பேருக்கு வகை வகையான வாகனத்தின் மீது ஆசை இருக்கும், அவருக்கு இந்த மாதிரியான வாகனம் இருந்தால் நன்றாக இருக்கும், இவர் வேகமா போறாரு, அவரை மாதிரி நமக்கு வாகனம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாருன்னா அவருக்கு வாகனத்தின் மீதான அளவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்றைய காலகட்டத்திலே காதல் என்பதை வெறும் ஒரு இளைஞனுக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சுருக்கி வைத்து விட்டார்கள். எப்படி வச்சுட்டாங்க? இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, அந்த இரண்டு பேரும் பேசிக்கொள்வது, அந்த இரண்டு பேரும் ஊர் சுற்றுவது, அந்த இரண்டு பேரும் மார்க்கெட்டு பீச் எங்கெல்லாம் போக முடியுமோ போகிறது, அதுதான் காதல் என்கின்ற ஒரு கண்ணோட்டம் பலரிடத்தில் இன்று கொண்டு வைக்கப்பட்டு விட்டது. அன்பான சகோதரர்களே, காதல் என்பதை நாம் முதலிலே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை விரும்புவது என்பதுதான் காதல். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை பல இடங்களிலே பதிவு செய்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பல ஹதீஸ்களிலே இந்த விஷயத்தை நமக்கு பதிவு செய்கின்றார்கள். காதல் செய்யுங்க அப்படின்னாங்க. ஆனா எப்படி செய்ய வேண்டும், யாரை செய்ய வேண்டும், அதை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வரைமுறையோடு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த இடத்திலும் மானக்கேடான விஷயங்களுக்கு ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. மானக்கேடான விஷயம் ஒரு மனிதத்திலே வருவது என்பது அவரிடத்திலே ஈமான் இல்லை என்பதற்கான அடையாளம் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறார். மானக்கேடான ஒரு விஷயம் ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா, அதாவது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயத்தை செய்கிறார். மார்க்கம் என்ன தடுத்திருக்கிறது? இன்னைக்கு மக்களுடைய பார்வையில லவ் அப்படிங்கிறது இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டும்தான் மக்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு மானக்கேடான ஒரு விஷயம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இரண்டு பேர் தனித்திருப்பதை ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கவில்லை.
ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் யாரோ ஒரு ஆணும் யாரோ ஒரு பெண்ணும் தனித்து இருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு காட்சி, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது என்பது, அந்த மானக்கேடான விஷயத்தை செய்வது என்பது ஈமான் அவரிடத்தில் இல்லை என்பதற்கான அடையாளம் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. நான் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ வல் ஈமான் குரினா ஜமீஅன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாவும் சரி, வெட்கம், மானக்கேடான விஷயம் எப்போ செய்வான் ஒருத்தர், வெட்கக்கேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெட்கம் இல்லாத போதுதான் அவன் அந்த அந்த வெட்கக்கேடான விஷயத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ வல் ஈமான் குரினா ஜமீஅன். ஹயாவும் சரி, வெட்கமும் சரி, அதே போன்று ஈமானும் சரி, இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஃபைதா ருஃபியா அஹதுமா ருஃபியல் ஆஹர். அதுல ஒண்ணு போயிடுச்சுன்னா இன்னொரு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னா, அதுல ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா, ஒன்று உயர்த்தப்பட்டு விட்டால் ஒரு மனிதனிடமிருந்து ஈமான் அல்லது வெட்கம், இந்த ரெண்டில ஒன்று தூக்கியாச்சு அப்படின்னா இரண்டாவது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காது ஒரு ஆண் ஒரு பெண், யாரோ ஒரு ஆணும் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கலந்திருப்பது அப்படிங்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மார்க்கம் மானக்கேடான விஷயங்கள் என்கின்ற பட்டியலில் அதை பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடியவர்கள் வெட்கம் இல்லாமல் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெட்கம் இருந்துச்சு அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருந்திருப்பார்கள். அது ஆணும் சரி பெண்ணும் சரி, ரெண்டு பேருக்கும் பொதுவானது. பெண்ணுக்கு மட்டுமே வெட்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. வெட்க உணர்வு என்பது ஆணுக்கும் இருக்க வேண்டும், பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். அபூதர் அவர்களுடைய சகோதரர் ஒருவர் ரொம்ப வெட்கப்படுறார் அப்படின்னு சொல்லி அபூதர் அவர்கள் கண்டிக்கிறார். என்னப்பா நீ ஆம்பளையா இருந்து இவ்வளவு வெட்கப்படுற அப்படின்னு சொல்லி கண்டிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் அந்த வழியாக கடந்து செல்கிறார்கள். இதை பார்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவரை விட்டுருங்க, அவரை ஒண்ணு கண்டிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இன்னல் ஹயா மினல் ஈமான், ஹயா என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போனார். அந்த சஹாபி தன்னுடைய தங்கச்சியை மிரட்டல, தங்கச்சியை கண்டிக்கல, தன்னுடைய தம்பியை கண்டிச்சார். எதுக்காக வேண்டி? ரொம்ப வெட்கப்படுறாரு இவரு, எந்த விஷயத்தை எடுத்தாலும் எந்த விஷயத்தை சொன்னாலும் வெட்கப்படுறாரு இவரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வெட்க உணர்வு என்பது அவசியம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் ஈமான் தரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அது இல்லாமல் போனால் ஈமான் அவரிடத்தில் இல்லாமல் போகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த காதல் என்பது ஒருபோதும் தடுக்கலைங்க. நாம இன்னைக்கு தவறாக புரிந்து கொண்டுதான் அந்த காதலை தவறாக ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காதல் என்பது என்ன? ஒருவரின் மீது ஆசை இருப்பது, இவர் நம்மோடு இருந்தால், இந்த பொருள் நம்மோடு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்கள யாரும் முக்மீனாகவே முடியாது. எதுவரை என்றால், என்னை அவர்கள் காதலிக்காதவரை. யாரை அவர்கள் காதலிக்காதவரை? நீ முக்மீன் அப்படின்னா, நீ முகமது அப்படின்னா, நீ அப்துல்லா அப்படின்னா, நீ அப்துல் ரஹ்மான் அப்படின்னா, நீ ஹலீல் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நீ காதலிக்காதவரை நீ முக்மீனாக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை காதலிக்காதவரை நீ முக்மீனாக முடியாது அப்படின்னா, காதல் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை காதலியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு காதலியுங்கள். இன்றைய காலகட்டத்திலே காதல் என்கின்ற பெயரிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பதிவு செய்யும். குறிப்பிட்ட சில விஷயங்களை ஆதாரங்களோடு, ஒரு சில குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களோடு இந்த இடத்துல நாம் பதிவு செய்ய நாம் விரும்புகிறோம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை காதல் என்பதை ஒருபோதும் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் இன்று பார்க்கக்கூடிய காதல் என்பது வேறு, இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காதல் என்பது வேறு. இன்னொரு விஷயத்தை கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் இருக்காங்க பாருங்க, உமர் தன்னுடைய மகள், அவங்களை விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். காதலிச்சுதான் திருமணம் செஞ்சாங்க. ஆனா பேசல, அவங்கள்ட்ட போய் பேசுறது, அவங்களோட போய் சுத்துறது, அவங்களோட தனித்து இருப்பது, இதெல்லாம் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தகவல் தெரிந்தது, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அலி அவர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகின்றார்கள். அபூபக்கர்ட்ட ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு பேசுறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அபூபக்கர் அவங்க பாராட்டுறாங்க, யார சொல்ல நீங்க செஞ்சுக்கிறீங்க யார சொல்ல சொல்லிட்டு போயிட்டாரு. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உமர் நபி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஹப்ஸா அவங்களை திருமணம் செய்யலாம் நான் விரும்புறேன், என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணும் சொல்ல முடியாது, நீங்க தாராளமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார்.
சில நாட்கள் கழித்து உமர்தான் அவர்கள் நேரா அபூபக்கர் போறாங்க, போய் கேட்கிறாங்க, என்னுடைய மகள் ஹப்சா இருக்கிறா, ஹப்சாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அவர்கள்ட்ட உமர்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அபூபக்கர் சைலண்டா போயிட்டாங்க, எனக்கு இப்போ தேவையில்லைப்பா அப்படின்னு போயிட்டாங்க. ஒண்ணு வேற ஒண்ணு சொன்னாரு. உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, உமர் அவர்கள் போய் கேட்டாங்க, எனக்கு என் மகள் ஹப்சா இருக்கிறாங்க, நீங்க ஹப்சாவை திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு இந்த 2 பேரிடத்தில் உமர்தான் கேட்டுவிட்டு சென்று விட்ட பிறகு அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக உமர்தான்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுடைய மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உமர்தான் அவர்கள் சந்தோஷத்தோடு திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். அந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் உமர் அவர்கள்ட்ட போய் பேசுறாங்க, நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்சார்களை திருமணம் செய்ய போற அந்த விஷயத்தை ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருப்பத்தை நம்மிடத்தில் தெரிவித்தார்கள். அதனால்தான் நாம உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்ய நீங்க கேட்டு வந்த போது நாம மறுத்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தை அந்த திருமணம் முடிந்த பிறகு அந்த 2 சஹாபாக்களும் சொன்னதை நாம் சஹீஹ் புகாரி முஸ்லிம் நூல்களில் நாம் பார்க்க முடியும். அன்பான சகோதரி, இந்த காதல் என்பது யதார்த்தமாக எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்படக்கூடியதுதான். ஒரு ஆணை பார்க்கும் போது அந்த ஆணுடைய சில குணங்கள் அல்லது ஒரு பெண்ணை பார்க்கும் போது அந்த பெண்ணுடைய சில தன்மைகள் அடுத்த எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆணுக்கு வரக்கூடியது, பெண்ணுக்கு என்பது வரக்கூடிய இயல்பான ஒன்றுதான். அப்படி வருவதை இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நேர போய் பேசுங்க, திருமணம் முடிச்சுக்கிறீங்க. சொல்லக்கூடிய ஹதீஸ், வரக்கூடிய அசந்தரத்தில் வரக்கூடிய ஹதீஸ், லவ் பண்ற 2 பேருக்கு திருமணத்தை போன்று வேறு எந்த சிறந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நபி சொன்னாங்க. லவ் பண்றவங்களுக்கு திருமணத்தை விட வேற சிறந்த ஒன்று இல்லை. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சாச்சா நேர போங்க, அவங்களுடைய வீட்டுல போய் திருமணம் முடிக்க கேளுங்க, அனுமதிச்சா ஓகே, செஞ்சா நீங்க திருமணம் முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த காதலை எப்படி மாற்றி இருக்கிறார்கள்? குடும்பத்தில யாருக்குமே தெரியல, குடும்பத்தில யாருக்குமே தெரியல, ஆனா ஊரு ஃபுல்லா தெரியும். குடும்பத்துல யாருக்குமே தெரியல, ஊரு ஃபுல்லா தெரியும். இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. குடும்பத்துல முதல்ல போய் பேசி முடிச்சு திருமணம் செய்து கொள், வீணாக மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்து கொண்டிருக்காதே என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்றைய காலம் எப்படி இருக்கிறது? முதலாவது விஷயம், அந்த இடத்திலே எல்லா விதமான பாவத்திற்கான அடித்தளத்தை இன்றைய காதல் என்ற போர்வையில இன்று அது செய்து காட்டுகின்றது. அதுக்கு அந்த எல்லா விதமான பாவங்களுக்கு அடித்தளம் வருகிறது. ஒரு ஆண் ஒரு பெண் தனித்திருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஸஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஸஹீஹான ஒரு ஹதீஸ், லா யஹ்லவுன ரஜுலுல் மர்அ இல்லா சாலிசுஹுமா ஷைத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்து இருக்க வேண்டாம், அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால் அந்த இடத்திலே 3ஆவதாக ஷைத்தான் என்பவன் வந்து விடுவான், ஷைத்தான் இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். சரியான ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக அன்பான சகோதரர்களே, அந்த ஆணும் அந்த பெண்ணும் தனித்து இருக்கும் போது இன்று காதல் அப்படிங்கிற போர்வை செய்யக்கூடியது என்ன? வண்டியில போறாங்க, சுத்துறாங்க, பார்க்குகளும் போகவே தோணாது. குடும்பத்தோடு அந்த ஐலவ் கோவைக்கு மற்ற லேக் ஏரியாக்கள் போனீங்க அப்படின்னா அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில வருடங்களுக்கு முன்பாக அசருக்கு அப்புறம் மகரிபுக்கு அப்புறம் தனித்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஃபஜருக்கு 6 மணிக்கு அந்த பக்கம் போனாலும் கூட்டமா இளைஞர்களும் இளம்பெண்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து மார்க்கத்திற்கு முரணான ஆபாசமான எல்லா விதமான காரியங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈடுபடக்கூடியவர்களில் ஆண்கள், முஸ்லிம் ஆண்களும் உண்டு, முஸ்லிம் பெண்களும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கல்லூரிக்கு செல்கிறோம் என்கின்ற போர்வையிலே, பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்றோம் என்ற போர்வையிலே, வேலைக்கு செல்கின்றோம் என்ற போர்வையிலே இப்படிப்பட்ட ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டு அது போன்ற இடங்களுக்கு தனித்து இருந்து அந்த நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள் என்ன? அல்லாஹு அக்பர், மார்க்கம் தடுத்த எல்லா விஷயமான காரியங்களும் அந்த இடத்துல இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இளம்பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இஸ்லாமிய மார்க்கம் காதலை அனுமதிக்கிறது. ஆனால் இன்று மக்கள் செய்யக்கூடிய அந்த காதலை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது. பிடிச்சாச்சா நேர போய் கல்யாணம் பண்ணிக்க, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி காட்டினார்கள், சொல்லியும் காட்டினார்கள். நேர போய் கல்யாணம் பண்ணிக்க, வேற எதுவும் பண்ணாது, ஹலாலான முறையில் எதையும் அனுமதி என்று சொன்னார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் போது எந்தெந்த ஒரு விஷயத்துல ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைக்கும், குல்லு மாரூஃபின் சதகா, ஒவ்வொரு நன்மையான காரியமும் சதகா, அம்ரு பில் மாரூஃப் சதகா, நன்மை ஏவுவது சதகா, வநஹி அனில் முன்கர் சதகா, தீமை விட்டு தடுப்பது சதகா, இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒருவன் தன்னுடைய தேவையை ஹலாலான முறைப்படி அனுபவிப்பது சதகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய மனைவியை நீங்க கொஞ்சுங்க சதகா, மனைவியை முத்தமிடுங்க சதகா, மனைவிடத்தில் அன்பு காட்டுங்கள் சதகா. அதை இஸ்லாமிய மார்க்கம் சதகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனைவியோடு கூடுதல் சதகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய ஷஹவத்துகளை தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எல்லாமா சதகா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய தேவைகளை மனைவியோடு நிறைவேற்றிக் கொள்ளும் போது நிறைவேற்றிக் கொள்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் தானே நம்ம பார்க்கிறோம். அதுக்குமா சதகா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஆமா. அதுக்கு ஒரு பதிலை நபி ஸல்லல்லாஹு ஒரு கேள்வியாக ஒரு பதிலை நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த மனிதன் அந்த இச்சையை தன்னுடைய அந்த தேவையை ஹராமான வழியில அதை செய்தால், ஹராமான மார்க்கம் தடுத்த வழியில அதை செய்தால் அவனுக்கு பாவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, இருக்கா யா ரசூலல்லாஹ். ஒருத்தர் விபச்சாரம் பண்ண பாவமா இல்லையா? அந்நிய பெண்ணை கட்டிப்பிடிச்ச பாவமா இல்லையா? அந்நிய பெண்ணுக்கு முத்தமிட்டால் பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு கேட்கும் போது சஹாபாக்கள், ஆமா யா ரசூலல்லாஹ், ஹராமான வழியை தன்னுடைய இச்சையை நிறைவேற்றினால் அது அவனுக்கு பாவம் தான் அப்படின்னு சொல்லும் போது, அதே மாதிரிதான் அவன் ஹலாலான அடிப்படையை அந்த இச்சையை தன்னுடைய தேவை அவன் நிறைவேற்றிக் கொண்டால் அது அவனுக்கு சதகா என்று சொன்னார்கள். மார்க்கம் ஹலாலான முறைப்படி எல்லாவற்றையும் அனுபவி என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பலவிதமான பாவத்திற்கு, விபச்சாரத்திற்கு அடித்தளம் எழுகிறது, மது குடித்தலுக்கு அடித்தளம் எழுகிறது, அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு சகஜமாக பழகுவது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஒரு பெண்ணை நேசிக்கிறார், ஒரு பெண்ணை லவ் பண்றான் அப்படின்னா அந்த பெண்ணுடைய நண்பர் தோழிகளோடு இவனுக்கு தொடர்பு ஏற்பட்டு அவர்களோடு ஊர் சுற்றக்கூடிய ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணம். அதை அந்த பெண்ணும் அனுமதிக்கிறார். அதை அந்த பெண்ணும் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைய காலகட்டம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காதலினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்க்கம் கூறிய ஆரம்பத்தில் நாம சொன்ன அல் ஹயாஉ வல் ஈமான் குரிலா ஜமீஅன், ஹயா அப்படிங்கிற அந்த வெட்க உணர்வு இல்லாமல் போகிறது. வெட்க உணர்வு இல்லாமல் போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதுமினு லிசித்தன் மின் அன்ஃபுசிக்கும் அதுமினு லக்கும் ஜன்னah, நீங்க எனக்கு 6 விஷயங்களுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுங்க, 6 விஷயங்களுக்கு நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹசன் தரத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசும்போது உண்மை. 6வது, தீமையான காரியங்களை விட்டு உங்களுடைய கைகளை விலக்கிக் கொள்ளுங்கள். இந்த 6 விஷயங்களுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய 6 விஷயங்கள் 3 விஷயங்களாக புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களிலே பிரித்து வேறு ஹதீஸ்களாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த வெட்கம் என்பது எப்படி செல்கிறது என்பதை ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம். வெட்கமும் ஈமானும் அந்த ஒரு மனிதத்திலே சேர்ந்துதான் இருக்கும். இருந்தால் இல்லாமல் ஒண்ணும் இல்லாம போச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அந்த விஷயத்திற்கு நாம் ஒரு உதாரணத்தையும் சொன்னோம். வெட்கம் உண்மையிலே அந்த மனிதத்திலே இருந்தால், ஈமான் உண்மையிலே அந்த மனிதத்திலே இருந்திருந்தால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அந்த நேரத்தில் அவர்கள் இருந்திருப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, எப்படி இருந்தாங்க? தனித்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இருக்கிறார்கள். அதாவது குடும்பத்தை விட்டு தனியாக ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அந்த ரூம் வச்சுக்கிட்டு அந்த ரூம்ல அல்லாஹ் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருந்து இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு ஆணுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன் படிச்சதுனால நமக்கு தெரிஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணுடைய ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வந்தார்கள். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே கதறினார்கள், பயந்தார்கள். உண்மையிலே நம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்னா, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அவர்கள் காதலிக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் பக்கத்துல வருவதை கூட அவர்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி அனுமதிக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, திருமணத்திற்கு முன்பு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா ஈமானும் இல்லை, வெட்கமும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அவர்கள் இருந்திருப்பார்கள். மூன்றாவது பாருங்க, அடுத்த ஒரு ஆதாரத்தை பாருங்க. ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் பின் அப்பாஸ்
அப்பாஸனுடைய இன்னொரு மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபத்ல் பின் அப்பாஸ் அவர் தான் பெரியவர். அப்ப ஃபத்ல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஹஜ்ஜுல காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அந்த ஃபத்ல் பின் அப்பாஸ் அவர்களுக்கு பின்னாடி வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு கிட்ட வராங்க. அந்த ஃபத்ல் பின் அப்பாஸ் ரொம்ப அழகான ஒரு மனிதன், ரொம்ப அழகா வருவீங்க, நல்லா அழகா நல்ல பிரைட்டான ஃபேஸ் அப்படின்னு தான் ஒரு ஹதீஸ்லயே அவருடைய ஃபேஸ் நல்ல பிரைட்டா இருக்கும். ஒரு பெண்மணி வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு ஒரு ஃபத்வா கேட்பதற்காக, ஒரு சந்தேகம் கேட்பதற்காக ஒரு பெண்மணி வராங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய சரியான ஹதீஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஃபத்வா கொடுப்பதற்கு முன்பாக ஃபத்வா கேட்கிற அந்த பெண்மணி வராங்க. ஃபத்ல் பின் அப்பாஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. முன்னாடி உட்கார்ந்துட்டு அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண்ணையும் ரொம்ப அப்படியே உத்து கவனிக்கிறாங்க, பாக்குறாங்க. அந்த பெண்ணுடைய அடையில மயங்கிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை திருப்பி இந்த முகம் திருப்பி விட்டாங்க. அந்த பெண் இருக்கக்கூடிய திசை விட்டு அப்படி பிடிச்சி அப்படி திருப்பி விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை அப்படி பிடிச்சி திருப்பி விட்டாங்க. பார்க்காத, ஃபர்ஸ்ட் பார்வை உன்னுடையது, அடுத்த பார்வை ஷைத்தானுடையது, உன்னுடையது அல்ல, ஷைத்தானுடையது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பெண்ணை ஷைத்தான் அலங்கரித்து காட்டுகிறார். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க பெண்கள். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட், அந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு இன்றைய காலகட்ட சமூகம் சென்று கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் சினிமாவும் பெற்றோர்களுடைய கவன குறைவும் என்பதை தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல நாம் ஒரு பெற்றோரை பற்றிய அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை கவனிங்க. மாமின் ரஜுலின் யமூத்து யௌம யமூத்து வஹுவ காஷுன் அன் ரஇயத்திஹி இல்லா ஹரமல்லாஹு அலைஹி ஜன்னah. ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், புகாரி, முஸ்லிம், திர்மிதி என்று வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். எந்த ஒரு மனிதன் மவுத்தாகக்கூடிய நேரத்திலே தன்னுடைய பொறுப்புகளை குறித்து கேர்லெஸ்ஸா இருந்து அவன் மவுத்தாகா அப்படின்னா அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை ஹராமாக்கி விடுகிறார் என்பதாக நபி சொன்னார். குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது பள்ளிவாசனுடைய இமாமோ உஸ்தாதிகளோ அல்ல. முதல் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். முந்தைய வரலாறுகளை எடுத்து படித்து ஒவ்வொரு உலமாக்களுடைய ஆசிரியர்களும் முதன்மையான ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். எல்லா உலமாக்களுக்கும் சரி, யாரும் தப்பிக்கவில்லை. எல்லா உலமாக்களுடைய ஆசிரியர்களும் முதன்மையான ஆசிரியர்கள் அவருடைய பெற்றோர்கள் தான். எல்லா விஷயத்திலும் சரி, இந்த மார்க்கத்துடைய அகீதா படிக்கணுமா தந்தைகிட்ட தான் படிச்சிருக்கிறாங்க, ஹிஃப்ல் பண்ணணுமா தந்தைகிட்ட படிச்சிருக்கிறாங்க, ஹதீஸ் படிக்கணுமா அத்தைகிட்ட தான் படிச்சிருக்கிறாங்க, சட்டம் இந்த கிராமர் படிக்கணுமா அரபி கிராமர் அதுவும் தந்தைகிட்ட தான் படிச்சிருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கான முக்கியத்துவம் இன்று நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். இன்றி இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிலை எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய இளம் பெண்களுடைய நிலை அல்லாஹ் ரொம்ப மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பெண்கள் இன்று காஃபிர் ஆண்களோடு சுற்றுவது சர்வசாதாரணம். அதை தடுப்பதற்கு முன் வருவதற்கும் கூட யாரும் நாம் தயாரில்லை. எந்த கொள்கையில் அவன் இறங்கி இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். பேட்டி பச்சாவோ பவுலக்காவோ அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையில் அவன் இறங்கி இருக்கிறான் நமக்கு தெரியும். தெரிந்து கொண்டும் நம்முடைய பார்வைகளுக்கு முன்பாக எல்லா விதமான அழிச்சாட்டியங்களும் காதல் என்கின்ற பெயரிலே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டும் நாம் அமைதியாக கடந்து போறோம் அப்படின்னா ஈமான் நம்மிடத்திலே இல்லை என்பதற்கான பொருள். அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பான், உன் பக்கத்து வீட்டுல இருந்தவன் இப்படி செஞ்சான், உன் பக்கத்து வீட்டுல இருந்த பையன் இப்படி செஞ்சான், நீ ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிந்தும் நீ ஏன் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்டான். என்ன பதில் சொல்லுவோம்? நான் இல்லை அப்படி, என் குடும்பம் இல்லை அப்படி. நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்தவர்களுடைய வீட்டிலே மட்டும்தான் இப்படி நடக்குது, நம்முடைய வீட்டிலே இப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம கடந்துட்டு போனோம் அப்படின்னா நாளை நிச்சயமாக நம்முடைய வீடுகளில் அது வரும். நம்முடைய வீடுகளில் நிச்சயமாக அது அதை விட மோசமானதாக எதிரொலிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த
காதல் என்கின்ற பெயரிலே நடக்கக்கூடிய காரியங்கள் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஆண் பெண் கலப்பு என்பதை நபிசாசங்கள் தடுத்த நேரத்திலே சஹாபாக்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதசாசனுடைய ஒரு உபதேசத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்களும் பெண்களும் 5 வேளை தொழுகைக்கும் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே வருவார்கள். அப்படி வரும்போது ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நபிசுல்லாஹம் அவர்கள் பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு வழிமுறை சொன்னாங்க. பெண்களுக்கு பாதை விட்டுங்க, ஆண்களுக்கு பாதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பெண்கள் வரட்டும், ஃபர்ஸ்ட் பெண்கள் போகட்டும், வரும்போது பெண்கள் லாஸ்ட்ல வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இமாமுக்கு பின்னாடி ஆண்கள் தான் நிற்பாங்க, அதனால பெண்கள் லாஸ்ட்ல வரட்டும், ஃபர்ஸ்ட் பெண்கள் போகட்டும், எல்லா பெண்களும் போன பிறகு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஹதீஸ் நபிசாம் பெண்களுக்கு உபதேசம் செய்தார்கள், பாதையுடைய நடுவுல பெண்கள் நடப்பதற்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு சரியில்லை. இருக்கக்கூடிய காதலை அல்ல, இன்று இருக்கக்கூடிய மக்களும் பார்வையில் இருக்கக்கூடிய காதலை அல்ல. பிள்ளைகளை காதலியுங்கள், மனைவியை காதலியுங்கள், பெற்றோரை காதலியுங்கள், சகோதரரை காதலியுங்கள், அல்லாஹை காதலியுங்கள். அல்லாஹை நீங்க காதலிச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை காதலிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்களிக்கிறார். அதான் காதலி. சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களாக எடுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். லவ் பண்றவங்களை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசுவாங்க. உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, அல்லாஹ் இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருவாங்க. அவர்களும் இந்த வசனத்தில் அடங்கி விடுவார்கள். போய் கடவுளை போய் சிலையில வணங்கினா தான் அந்த அந்த விஷயம் அப்படிங்கிறது அல்ல. அல்லாஹை தவிர வேறு தெய்வங்களை சில பேர் எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா போய் சஜ்தா பண்றாங்கன்னு சொல்லல, அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யறாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் சொல்லல. அவங்களை லவ் பண்றாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த தெய்வங்களை அவர்கள் லவ் பண்றாங்க. எப்படி லவ் பண்றாங்க? கஹுபில்லா, அல்லாஹை லவ் பண்ற மாதிரி லவ் பண்றாங்க. அல்லாஹ்வை தான் உங்களை லவ் பண்ணாங்க. யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு யார்கிட்ட மட்டும் தான் சொல்லணும், அல்லாஹ்ட்ட மட்டும் தான் சொல்லணும். உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்றது யார்கிட்ட மட்டும் தான் சொல்லணும், அல்லாஹ்விடத்துல மட்டும் தான் சொல்லணும். வேற யார்ட்டையும் சொல்றதுக்கு அந்த மாதிரி ரைட்ஸ் கிடையாது. அப்படி சொல்றீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணையாக அவங்களை கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்களோ அல்லாஹ்வை தான் அதிகமாக நேசிப்பார்கள் சொல்லல, கடுமையாக நேசிப்பார்கள். அல்லாஹ்வை நேசிப்பதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள், அல்லாஹ் தடுத்ததை விட்டு தவிர்த்திருப்பார்கள். ஹலாலை ஏற்றுக்கொள்வார்கள், ஹராமை விட்டு விலகி இருப்பார்கள். இதுதான் அல்லாஹை நேசிப்பவருடைய அடையாளம். அந்த அடையாளங்கள் எவ்வளவு நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கிறது, நம்முடைய வீடுகளில் இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்துடைய விஷயங்களை சரியான முறையில் அறிந்து அதை சரியான முறையில் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அருள் புரிவாராக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والآخرة المتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, இந்த காதல் என்கின்ற பெயராலே நடக்கக்கூடிய இன்னொரு மோசமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா தண்ட செலவுகள். அப்படிதானே? தண்ட செலவு வறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய அடிப்படை கேள்விகள் 4 கேள்விகள் என்று நபிசாங்க ஹதீஸ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல 5 கேள்விகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு. மாலின் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா செல்வத்தை குறித்து, காசு பணத்தை குறித்து அல்லாஹ் கேட்பார். மின் ஐன இக்தஸபஹு, எங்கிருந்து சம்பாதிச்சேன்னு கேட்பான். ஹலாலா சம்பாதிச்சேன்னு கேட்பான். வஃபீமா அன்ஃபகஹு, எங்கே செலவு செஞ்ச அப்படிங்கிறது அல்லாஹ் கேட்பான். தண்ட செலவுங்கிறது நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, காதல் அப்படிங்கிற பேர்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கிஃப்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வாரம் ஃபுல்லா நிறைய நடக்கும். அந்த டே இந்த டேன்னு சொல்லி நிறைய டே நடக்கும். இப்போ நிறைய கிஃப்ட் கொடுப்பான். அதெல்லாம் வாங்கிட்டு அந்த பிள்ளை போயிடுச்சுன்னு வைங்களேன், இவங்களை விட்டுட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், பைத்தியக்கார மாதிரி இவங்க தான் செஞ்சுட்டு இருப்பான். காசுக்கு காசு போச்சு, நிம்மதிக்கு நிம்மதி போச்சு, குடும்பத்திலே கேவலம், சமூகத்திலே இழிவு, எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த பிள்ளை நிம்மதியும் உட்கார்ந்துட்டு வேற யாருக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு நிறைய நடக்குது, இதான் நடந்துட்டு இருக்கு யதார்த்தம். ஆரம்பத்துல பெற்றோர்கள் நிறைய பேர் பிரச்சனை இல்லை, என் பிள்ளை லவ் பண்ணாத பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துறாங்க. கடைசியில அந்த பையன் சரியில்லை, இந்த பையன் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த பெண்ணை விட்டு அந்த பையனை விலக்கி வச்சுறாங்க. நிலை என்னாச்சு,
எல்லாமே போச்சு. இவன் செலவழித்த எல்லா காசும் போச்சு, எல்லா காசும் போச்சு. அதுக்குதான் நம்ம தண்ட செலவு பண்றோம். வண்டியில சுத்திரியா, அதுக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும். அதே அன்பளிப்புகளை உன்னுடைய தந்தைக்கு கொடு. எவனாச்சும் ஒருத்தர் தந்தைக்கு கொடுத்துருக்கிறான், தந்தைக்கு இது என்ன பிடிக்காதா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அல்லது தந்தை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் இருந்து இந்த பிடிச்சமான ஒரு விஷயத்தை நம்முடைய தந்தைக்கு நாம கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருப்போமா? நாம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போமா? வருஷத்துக்கு 2 சட்டை எடுத்து கொடுக்குறாங்க, 4 சட்டை எடுத்து கொடுக்குறேன், அது வேஸ்ட். அது இல்ல, என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? வேற தாய்க்கு கொடுத்துருக்குறோமா? தாய்க்காச்சும் மோதிரம், காதுக்கு கம்மலி ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுப்போம். தந்தைக்கு கண்டுக்கப்படாத ஜீவனாதான் வீட்டுல கிடப்பாரு, மதிப்பில்லாத ஜீவனாதான் வீட்டுல கிடப்பாரு. அவருக்கு கொடுங்க போக, அதுக்கு நன்மை இருக்கு. மனசால துவாசிவர் அவரு. தந்தையுடைய ஒரு காலம் நிராகரிக்கப்படாது. உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து துவாசிவர் அவரு. இவன் தான் தந்தை. துவா வாங்குங்க. தந்தையுடைய துவா இல்லாமல் இந்த உலகத்துல எவனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. தந்தையுடைய துவா, தாயுடைய துவா தேவையே இல்லைங்கிற நான். ஏன்னா தாய் அப்பப்ப துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. தாய் இது பெண்களுடைய இயல்பு. தந்தை அப்படி கிடையாது. சீக்கிரமா கையில துவா செய்ய மாட்டாரு, சீக்கிரமா எதுவும் செய்ய மாட்டாரு. செஞ்சாருன்னா இங்கிருந்து செய்வார். தாயை சபிக்கிறது எல்லாமே இங்க இருந்தா சொல்லு, அது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இருந்து திட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீ அப்படி ஆயிருவ, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அது வாக்கும் இது வாக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தந்தைக்கு போய் கிஃப்ட் கொடுங்க. அங்கே கொடுக்கறத விட அது நன்மை உங்களுக்கு. அது உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய அன்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். பிள்ளைகளுக்கு கொடுங்க, மனைவிக்கு கொடுங்க, சகோதரர்களுக்கு கொடுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத இந்த இடத்துல கொண்டு போய் அந்த நம்முடைய பொருளாதாரத்தை வீணடிப்பது என்பது மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து ஒருபோதும் நாம் தப்பித்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு இறுதியாக உரையாக ஹதீஸை கூறி நம்முடைய உரை முடித்துக் கொள்கின்றோம். அன்பான சகோதரே, மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய அடிப்படை கேள்விகளில் நாம் இப்போ சொன்ன அந்த விஷயம் திரும்பவும் சொல்லுகின்றோம். அன்மாலின் மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. காசு பணத்தை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்காது. அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்க, எங்கே செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பாருங்க, நம்ம எங்க செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. நன்மையான விஷயங்களை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையான விஷயங்களை செலவழிங்க, அதற்கு நன்மை அதிகம். அதான் அல்லாஹுக்கு பிடிச்சமானது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அழிக்கக்கூடிய. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சதகா அதுத்ஃபிஉ கதபர் ரப். சதகா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும். எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்ல மௌத்து வரணும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புவோம், அப்படிதானே? நல்ல மௌத்து வேணும்னு விரும்புனீங்க அப்படின்னா அதிகமா சதகா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமா அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யுங்க. சதகா என்பது ஒரு ஹதீஸ்ல சதகா சிர்ரு என்று இருக்குது, மறைவாக செய்யப்படக்கூடிய சதகா என்று இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல சதகா என்று பொதுவாக இருக்கிறது. அந்த சதகா என்பது தீய மரணத்தை விட்டு பாதுகாக்கும், தடுக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவழிங்கள். செலவு செய்யக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே கஞ்சத்தனத்தை பார்க்காதீர்கள். எந்த இடத்திலே அனுமதியோ அந்த இடத்திலே மட்டுமே பொருளாதாரத்தை செலவழிப்பீர்கள். அனுமதி இல்லாத இடத்திலே ஒரு காசு, நீங்க ஒரு சல்லி காசு நீங்க செலவு செய்தாலும் அதற்கும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பிடிக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வழியில அறிந்து அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுப்புவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஃமினீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். வذ்குருல்லாஹ ஸதீரக்கும் வ ذிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.